தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். கனிமுள்ள சஞ்சீவ கொலையின் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி மித்தனிய பிரதேசத்திற்கு தப்பிச் செல்ல மத்துகம ஷான் என்ற பாதாள உலக குழு உறுப்பினர் நிதியுதவி செய்ததாக கொழும்பு குற்றவியல் பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்று கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் குறித்த வழக்கு எடுத்துரைக்கப்பட்ட போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. குறித்த கொலையின் 15வது சந்தேக நபரான இசாரா தப்பிச் செல்ல உதவியதாக கூறி கடந்த வாரம் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 2 ஆண் மற்றும் 2 பெண் சந்தேக நபர்களை திறந்த நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதன் மூலம் கொழும்பு குற்றவியல் பிரிவு இதனை தெரிவித்தது. ரஷ்ய பாதுகாப்பு பிரிவின் காவலில் உள்ள பாதாள உலக குற்றவாளியான ரோட்டும்ப அமிலவுக்கு எதிராக தற்போது ரஷ்ய நீதிமன்றத்தில் வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகின்றது. இந்த வழக்கு விசாரணை முடியும் வரை ரோட்டும்ப இலங்கைக்கு நாடு கடத்தப்பட மாட்டார் என மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இன்டர்போல் சிவப்பு அறிவிப்பை தொடர்ந்து குடியேற்ற சட்டங்களை மீறி ரஷ்யாவுக்குள் நுழைந்த நிலையில் மார்ச் மாதம் ரோட்டும்ப கைது செய்யப்பட்டார். பாதாள உலக தலைவர் ரோட்டும்ப அமிலவை ரஷ்ய பாதுகாப்படையினர் கைது செய்ததாக இன்டர்போல் மூலம் இலங்கைக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. வவுனியாவில் 2021ஆம் ஆண்டில் இருந்து தற்போது வரை பல்வேறு விபத்து சம்பவங்களினால் 58 பேர் பலியாகியுள்ளனர். விபத்துகள் தொடர்பாக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையிடம் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக கேட்கப்பட்ட நிலையில் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. பிரபல மொடல் அழகி பியூமி கன்சமாலியை தொடர்ந்து அதிகளவான இலங்கை பிரபலங்கள் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கெகல் பத்திர பத்மி என்ற பாதாள உலக தலைவருடனான தொடர்பு குறித்து விசாரிக்க நேற்று முன்தினம் பியூமி குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். கெகல் பத்திர பத்மியின் கையடக்க தொலைபேசியில் இருந்த சில புகைப்படங்களின் அடிப்படையில் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை கெகல் பத்திர பத்மேவின் கையடக்க தொலைபேசிகளில் புகைப்படங்களில் உள்ள பல பிரபலமான நடிகைகள் எதிர்காலத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட உள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கிடைத்த தகவலுக்கு அமைய பல நடிகைகளின் புகைப்படங்கள் பத்மேவின் கையடக்க தொலைபேசிகளில் இருந்ததாக தெரிய வந்துள்ளது. செவ்வந்தியின் கையெழுக்கு தொலைபேசியை பலர் பரிசோதனை செய்ய காத்திருப்பதாகவே தோன்றுவதாக மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அத்துடன் செவ்வந்திக்கும் நாமல் ராஜபக்சவும் தொடர்பு இருப்பதாக பலதரப்பட்ட கருத்துக்கள் வெளியாகி வண்ணம் உள்ள நிலையில் நாமல் ராஜபக்ச இதனை தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நவம்பர் மாதம் 10ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அதன்படி நவம்பர் 10 முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை 2362 பரீட்சை மையங்களில் பரீட்சை நடைபெறும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதுவேளை பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை டிசம்பர் 6, 2025 சனிக்கிழமை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்படி பரீட்சை நாடளாவிய ரீதியாக 1665 நிலையங்களில் நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு ஆரியப்பதி பகுதியில் நேற்று வீசிய மினி சூறாவளியினால் மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளதுடன் வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன. இதனால் பல இடங்களில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளதனால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். அதேவேளை பலத்த மழை மற்றும் கடும் காற்று தொடர்பில் நாடு முழுவதும் 24 மணி நேர எச்சரிக்கையை வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று காலை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இராணுவத்தில் நீண்ட காலமாக பயன்பாட்டில் இருந்த பழுதடைந்திருந்த 76 வாகனங்களை நவீனமயமாக்க இலங்கை இராணுவம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இவ்வாறு நவீனமயமாக்கப்பட்ட வாகனங்கள் 2025 அக்டோபர் 24 முதல் இராணுவ சேவையில் மீண்டும் சேவையில் இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த வாகனங்களை மீண்டும் பயன்படுத்துவதன் மூலம் இராணுவத்தால் வாடகை அடிப்படையில் பெறப்படும் வாகனங்களுக்கு மாதந்தோறும் செலவிடப்படும் சுமார் 10 மில்லியன் ரூபாய் அரசு நிதியை சேமிக்க முடிந்துள்ளதாகவும் அந்த பணத்தை இராணுவம் மற்றும் நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த முடியும் என இராணுவம் தெரிவித்துள்ளது.
மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வாகனநேரி சந்தியை அண்மித்த பகுதியில் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்ற கோர விபத்தில் வேனில் பயணித்த 7 பேர் காயமடைந்த நிலையில் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட பின் மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். கல்முனையிலிருந்து பொலனறுவை பக்கம் நோக்கி பயணித்த வேனம் பொலனறுவையிலிருந்து கான்கிரீட் கல்லேற்றி வாழைச்சேனை பக்கம் நோக்கி வந்து கொண்டிருந்த டிப்பர் வாகனமும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. வேனில் பயணித்த அனைவருமே காயங்களுக்குள்ளான நிலையில் பொதுமக்களினால் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதில் காயமடைந்தோரில் 2 ஆண்களும் 5 பெண்களும் உள்ளடக்குகின்றனர். குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பாலியக்கொடியில் உள்ள மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகள் குற்றச்சங்கத்தினர் என்று சந்தேகிக்கப்படும் பெக்கோ சமன் மற்றும் அவரது மருமகன் கவிஜ் ஆகியோரை கைது செய்த பின்னர் நடத்திய விசாரணைகளின் போது 2 லக்ஸரி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த பேருந்துகளின் சந்தை மதிப்பு ரூபாய் 10 கோடியாக உள்ளது. இந்த பேருந்துகளில் ஒன்று பெக்கோ சமன் கைது செய்யப்படுவதற்கு 2 வாரங்களுக்கு முன்பு வாங்கப்பட்டது என்பதும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. காவல் விசாரணைகளில் இந்த 2 பேருந்துகளையும் பெக்கோ சமன் வேறொரு நபர்களின் பெயர்களை பயன்படுத்தி வாங்கியதாக தெரிய வந்துள்ளது. இந்த 2 பேருந்துகளில் ஒன்று மொனராகலை கொழும்பு வழித்தடத்தில் இயக்கப்படுகிறது. மற்ற பேருந்து சுற்றுலா பயன்பாட்டுக்காக உள்ளது. மொனராகலை கொழும்பு வழித்தடத்தில் இயக்கப்படும் பேருந்தின் போக்குவரத்து அனுமதி பதிவேடு ஊவா மாகாண பயணிகள் போக்குவரத்து சேவை ஆணையம் என்ற பெயரில் உள்ளது. தற்போது நிலவும் அதிக மழையின் காரணமாக நாட்டில் பல மாவட்டங்களுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்திருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கையை மேலும் நீடிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை நேற்று மாலை 4 மணி முதல் இன்று மாலை 4 மணி வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சில பிரதேச செயலாளர் பிரிவுகளை அவதானத்துடன் இருக்குமாறும் மேலும் சில பிரதேச செயலாளர் பிரிவுகளை விழிப்புடன் இருக்குமாறும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. தலவாக்கலை ஹோலி ரூட் ஈஸ்ட் தோட்டத்தில் உள்ள 9ஆம் இலக்க லயன் தொடர் குடியிருப்பில் நேற்றிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு குடியிருப்பு பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. குறித்த குடியிருப்பில் உள்ள ஒரு அறையில் இருந்த ஆடைகள் உட்பட சில பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளன. அத்தோட்டத்தைச் சேர்ந்த மக்கள் உடனடியாக செயற்பட்டு தீயை கட்டுப்படுத்தியதால் ஏனைய குடியிருப்புகளுக்கு தீ பரவாமல் தடுக்கப்பட்டது. தீ விபத்தால் சேதமடைந்த குடியிருப்பை புனரமைக்க தோட்ட நிர்வாகம் பொறுப்பேற்றுள்ளது. முல்லைத்தீவு முள்ளியவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முள்ளியவளை கிழக்கு பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற வன்முறை சம்பவம் ஒன்றில் பாதிக்கப்பட்ட 2 முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 32, 20 வயதுடைய நபர்களே இவ்வாறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இளைஞர்களுக்கிடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் கைகலப்பாக மாறியதில் இளைஞர் குழு ஒன்று 2 மீதும் வாளால் வெட்டிவிட்டு அசிட் வீச்சு தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கனிமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல பயன்படுத்திய படகை கொழும்பு குற்றப்பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். யாழ்ப்பாணம் அராலித்துறை கடற்கரை பகுதியிலிருந்தே இந்த படகு போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள செவ்வந்தியின் சகா மற்றும் கடத்தலுக்கு உதவிய படகோட்டியின் மைத்துனருமான ஆனந்தன் என்பவரிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணைகளை அடுத்தே இந்த முக்கிய திருப்பம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அரசு வேலை பெற்றுத் தருவதாக கூறி லஞ்சம் பெற்ற 2 சந்தேக நபர்களை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நேற்று கைது செய்துள்ளது. கடத்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் முன்னாள் அதிகாரி ஒருவரும் வீடமைப்பு மற்றும் நிர்மாண பணிப்பு திணைக்களத்தின் முன்னாள் பிரதி அமைச்சரின் பணியாளருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் 2 துறைமுக அதிகார சபையில் அரசாங்க உத்தியோகம் பெற்றுத் தருவதாக கூறி நபர் ஒருவரிடம் 2,50,000 ரூபாய் பணத்தினை லஞ்சமாக கோரியுள்ள நிலையில் வேலை கிடைத்த பின்னர் மீண்டும் 2,45,000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக கோரியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.